திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான சொத்தை தனிநபர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் மற்றும் தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை ஆகியோருக்கு சொந்தமான திரு ஆவினன்குடி அருகே உள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை திருக்கோவில் தர்ம காரியங்களுக்காக எழுதி வைத்தனர். இதன் மதிப்பு 110 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இந்த சொத்தை திருக்கோவில் நிர்வாகம் சுத்தம் செய்து திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இதனிடையே கீழ்கண்ட சொத்தை தனிநபர்களான வெள்ளத்துறை, சேதுபதி ஆகிய இருவரும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு அவசரமாக சொத்து மதிப்பை குறைத்து காட்டி தங்கள் பெயர்களில் இணைசார் பதிவாளர் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தர்ம காரியங்களுக்காக திருக்கோவிலுக்கு எழுதி வைத்த சொத்தை முறைகேடாக ஆவணம் தயாரித்து சட்டவிரோதமாக ஆவணப்பதிவு செய்த வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய இருவர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு உதவிய பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அனைவரையும் துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். திருக்கோவில் அதிகாரிகள் தர்ம காரியங்களுக்காக வழங்கப்பட்ட இடத்தை பராமரிப்பு செய்து பக்தர்களின் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராம ரவிக்குமார் அதிரடியாக பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான சொத்து சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சென்று பழனி திருக்கோயில் நிர்வாகம் கையகப்படுத்தியது. அப்படி கையகப்படுத்திய திருக்கோயில் சொத்தை, தர்ம சொத்தை இந்த கடந்த 6/7/2026 அன்று வெள்ளத்துறை, சேதுபதி என்கின்ற 2 நபர்கள் குறைந்த விலையை மதிப்பிட்டு காட்டி வெளியில் இருந்து முறைகேடாக சட்டவிரோதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத பதிவு ரத்து செய்யப்பட வேண்டும். திருக்கோயில் நிர்வாகம் பத்திரப்பதிவுத்துறைக்கு ஆட்சேபனை தெரிவித்தும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பொறுப்பு வகித்த அந்த இணை பதிவாளர் பழனி சட்டவிரோதமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த சட்டவிரோத பதிவு ரத்து செய்யப்பட வேண்டும். சட்டவிரோதமாக பதிவு செய்த கோயில் சொத்தை அபகரிக்க நினைத்த மேற்படி வெள்ளத்துறை, சேதுபதி நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும். பத்திரப்பதிவு செய்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் சட்ட குற்றவியல் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று புகார் தெரிவிக்க வந்திருக்கிறோம். இந்த அரசு பதவியேற்ற பிறகு திருக்கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த பழனி திருக்கோயில் சொத்து 110 கோடி ரூபாய் சொத்து பதிவு என்பது இந்த அரசுக்கு கேவலம். அது மட்டுமல்ல, 100 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்தம் வித்தா வருமானத்தை கூட்டிட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 110 கோடி ரூபாய் சொத்தை காணாம போக்குறதுக்கு இந்த அரசு துறை அதிகாரிகள் காரணமாக இருக்கிறார்கள். முழு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இந்த பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் ஆவினன்குடி திருக்கோயில்ல ஒரு தனியார் ஜவுளி கடையினுடைய விளம்பரத்திற்கு கோயிலை பயன்படுத்திருக்கு. செல்போன் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி கடுமையான விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் எப்படி அந்த தனியாருடைய சேலை கடைக்கு அனுமதிச்சுன்னு தெரியல. ஏதாவது கையூட்டு பெற்றார்களா, இல்ல ஏதாவது விதி தளர்வு பண்ணாங்களா, இல்ல ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. அந்த ரீல்ஸ் எடுத்த நபர்கள் மீது, நிறுவனத்தின் மீது கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன் வச்சுக்கிறோம். நீங்களே சினிமா நடிகையா இருந்தா உங்களுக்கு சகல விதமான மரியாதையோட போட்டோ எடுத்துக்கலாம். சட்டம் அனைவருக்கும் சமம்னு வெளியில பேசுவோம். நடிகையா இருந்தா உங்களுக்கு திறந்து விடுவோம் மேல, மத்தவங்களா இருந்தா குடுக்கி விடுவோம் மக்களை, பக்தர்களை. இதுதான் இந்த கோயிலோட லட்சணம்.